சிக்கின்றீங்களா அன்பின் பரமபிதாவே, இந்த அருமையான இந்த மாலை வேளையிலும் இந்த ஓய்வு நாளிலும் உம்முடைய சமூகத்துக்கு நேராக கத்தாவே உம்மை ஆராதிக்கவும் உம்மை மகிமைப்படுத்தவும் உம்முடைய வார்த்தையை குறித்து நாங்கள் தியானிக்கவும் தேவன் தந்த அந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் காலை தினம் நம்முடைய ஆராதனை நாங்கள் பங்கு பெறவும் இந்த மாலை நேரத்திலும் ஆண்டவர் இந்த லெந்து கால சிறப்பு கன்வென்ஷன் கூட்டத்திலும் தேவன் எங்களை வைத்ததற்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். இந்த நேரத்திலும் கத்தாவை வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்காக செபிக்கின்றோம். ஒவ்வொருவரும் தெய்வீக பிரசன்னத்தால் நிரப்பி ஆட்கொண்டு வழிநடத்தும் பலப்படுத்தும் நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. உடைய பிரசன்னத்தால் இந்த இடம் முழுவதும் நிரம்புவதாக ஆண்டவர் அழைத்து வந்த தாசர்களை கொண்டு வாலிபர்களை கொண்டு தேவநீர் எடுத்து பயன்படுத்தணும் செபிக்கின்றோம் ஆண்டவரே. இந்த கன்வென்ஷன் கூட்டம் ஆரம்பம் முதல் முடிவு வரை உடைய தெய்வீக பிரசன்னத்தோடு எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், வழி நடத்தட்டும். நாங்கள் கடந்து செல்லும் போது ஒரு ஆசீர்வாதத்தோடு ஒரு மனமாற்றத்தோடு நாங்கள் கடந்து செல்ல தேவநீர் கிருபை செய்து செபிக்கின்றோம் ஆண்டவரே. அனைத்தும் அன்பின் கருத்தில் அர்ப்பணிக்கின்றேன். ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை கன்வென்ஷன் கூட்டத்துக்கு வந்திருக்கின்றவங்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய நாள் இரண்டாவது நாளாக நம்மத்தில் வந்திருக்கும் அருமையான சகோதரர்கள் வாலிபர்கள் குடும்பமாக வந்திருக்கின்றார்கள். நம்முடைய சபையின் சார்பாக அவர்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றோம். நிச்சயமாக கர்த்தர் அவர்களை கொண்டு பெரிய அற்புதங்களும் ஒரு வழிநடத்தலும் தேவன் செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு சில பாடல்களை பாடி நாம் தேவனை நாம் ஆராதிக்க போகின்றோம். அது முடிந்த பிறகு நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். நிச்சயமாக இந்த நாள் முழுவதும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரும் வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஹல்லேலூயா. உற்சாகமாக இருக்கீங்களா? 2 நாட்கள் கன்வென்ஷன் கூட்டம். இது லெந்து நாட்கள்லையும் சரி மற்ற நாட்களிலும் சரி வைக்கின்ற ஒரு முயற்சி, அப்படி தானே? இது வைக்கலன்னா அவங்களுக்கு ரொம்ப லாபம், ஆமாம் இல்லையா? உங்களை போட்டு கூப்பிட்டு அவங்கள இன்வைட் பண்ணி இதுக்கப்புறம் சாப்பாடு அவங்களுக்கு கொடுத்து இதுலேயும் உங்கள் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி அவங்க நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி இதெல்லாம் எதற்காக சொல்லுங்கள்? உங்களுக்காக. உங்கள் மேலுடைய அன்பு பாசம் இந்த நாட்களும் இன்னுமாக பக்தி விருத்திலே அதிகமாக பெருக வேண்டும் சொல்லி வைத்திருக்கிறார்கள். இந்த நாட்களும் ஒரு சில பாடலை பாடி நம் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உங்களுக்கு கரங்களை கொடுக்கப்பட்ட பாடல் புஸ்தகத்திலே பாடல் 6வது பாடல், சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் அது என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் அது பார்க்கின்றன. தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டால் ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றார். பின் பெருமை எண்ணில் இடம்பெற்றால் முள்முடியை பார்த்திட இயங்குகிறார்னு சொல்லி ஒவ்வொரு சரணமும் ஆழமான சரணமாக இருக்க உணர்ந்து நம்ம உற்சாகமாக கரங்களை தட்டி என்ன செய்யணும்? நம்ம பாட்டு புஸ்தகம் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்படியே பக்கத்தில் அந்த பைபிள் அதில் மேலே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்கள் கொண்டு வந்த 2 கரங்களையும் என்ன பண்ணணும்? எடுத்து, ஆமாம், வயசுலாம் முக்கியமே கிடையாதுங்க, போட்டு கையை தட்ட தட்ட உற்சாகத்தில் ஆவிலை பலன் கொண்டு நாம் இந்த பாடலை பாடுவோம். பாடல் நம்பர் 6. சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின் என் கைகள் பாவங்கள் செய்திட்டால் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. என் கைகள் பாவங்கள் செய்திட்டால் தம் கையில் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றார், தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றார்,
ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றார். வீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டால் ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றார். வீண் பெருமை என்னில் இடம் பெற்றார். உன்னுடைய பாத்திர ஏங்குகின்றார். வீண் பெருமை என்னில் இடம் பெற்றார். உன்னுடைய பாத்திர ஏங்குகின்றார். சிலுவை நாதரேசுவின் திருத்திடா பாவிக்காய் அழுகின்றார். வருந்திடா பிள்ளைக்காய் கலங்குகின்றார். விருந்திடா பாவிக்காய் அழுகின்றார். வருந்திடா பிள்ளைக்காய் கலங்குகின்றார். தம் கண்ணீர் காயத்தை விருந்திட கண்ணீரும் இரத்தமும் சிந்துகிறார். தம் கண்ணீர் காயங்கள் விருந்திட கண்ணீரும் இரத்தமும் சிந்துகின்றார். சிலுவை நாதரேசுவின் அவர் ரத்தம் என் பாவம் கழுவிடும். அவர் கண்ணீர் என்னை மீடும். அவர் ரத்தம் என் பாவம் கழுவிடும். அவர் கண்ணீர் என்னை மெருகேற்றிடும். கலங்கரை விளக்காக ஒளி வீசுவே. கலங்குவோரை அவர் மந்தை சேர்ப்பே. கலங்கரை விளக்காக ஒளி வீசுவே. கலங்குவோரை அவர் மந்தை சேர்ப்பே. சிலுவை நாதரேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றனர். தம் கரங்களையும் பார்க்கின்றனர். என்னை நோக்கி பார்க்கின்றனர். தம் காயங்களையும் பார்க்கின்றனர். சிலுவை நாதரேசுவின் ஹல்லேலூயா. இந்த அழகான சரணம். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி. ஆமாம், நீங்கள் உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள். அவர் கண் என்னை நோக்கி. ஆமாம், அவர் கண் என்னை நோக்கி பார்க்கின்றது. தம் காயங்களையும் நோக்குகின்றது. எல்லாம் யாருக்காக? நமக்காக, உங்களுக்காக என்று சொல்லி நாம் உற்சாகமாய் பாடுவோம். அடுத்ததாக கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை, பாடல் நம்பர் 9. நீங்கள் ஒவ்வொரு சரணமும் நீங்கள் பாடும்போது அந்த வாழ்க்கையை என்ன செய்யணும்? கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வரணும். புரியுதா உங்களுக்கு? டிவியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோப்பு காட்சி, கற்பனை காட்சின்னு போட்டிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? யாரோ சில பார்க்கணுமா? நான் டிவியே பார்க்குறதில்லப்பா. ஆமாம், உண்மையாகவே நான் டிவி பார்க்க மாட்டேன். கொஞ்சம் நான் என்ன பண்ணுவேன், இந்த நியூஸ் மட்டும் எப்பமா இருக்கா பார்ப்பேன். அப்போ அழகாக அதில் இருக்கும் அந்த கோப்பு. அதாவது கண்ணுக்கு முன்னாடி நடந்தவைகள் போல காண்பிக்கிறது. ஆனால் நடந்ததை நம் கண்களுக்கு முன்னதாக கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளையில் என் கண்கள், உண்மையாக சொல்லுங்க, அதுக்கு அவங்க கண்ணுக்கு இறங்குது. ஆமாம், யாராவது பேசிட்டாங்கன்னா ஐயோன்னு அழுவோம். யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா ஐயோன்னு அழுவோம். நாளைக்கு ஏதாவது தேவைன்னா அழுதுருவோம். ஆனால் அந்த கல்வாரி அன்பை என்னைக்காவது நினச்சிருக்கோன்னா, அன்னைக்கு என்னைக்கு நினைத்து நாம் பாடுகிறோம் அன்னைக்கு தான். இன்றைக்கு நீங்கள் நினைக்கிறீங்க, எனக்காக என் சிலுவையில் என் தேவன் தொங்கினார், எனக்காக சிலுவையிலே நான் சுமக்க வேண்டிய பாவ பாரத்தை, சாபத்தை எல்லாம் அவர் சுமந்தார் என்று சொல்லி நாம் உணர்ந்து இந்த சரணை உற்சாகமாக பாடுவோம். பாடல் நம்பர் 9. கர்த்தரின் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தரின் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே.
கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவின் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. உம்மை போல் மாற்றிடவே ஜீவன் தந்தீரன்றோ. என்னையும் உம்மை போல் மாற்றிடவே ஜீவன் தந்தீரன்றோ. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம், தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே. ஏற்று என்றும் நடத்தும், ஏற்று என்றும் நடத்தும். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவின் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. அல்லேலூயா. மூன்றாவது சரணத்தை பாருங்க. எம்மையும் உம்மை போல மாற்றிடவே ஜீவன் தந்தீரென்றோ. எங்களை என்ன பண்ணோம்? தரை மட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இனி நான் இல்லைப்பா, முடிஞ்சு. நான் நெஞ்சு மலர்த்தினதெல்லாம் போதும், என் புத்தி கட்டின காரியங்களை செஞ்சதெல்லாம் போதும், என் முழங்காலில் யுத்தம் பண்ணதெல்லாம் போதும். ஒன்றே ஒன்று, நான் தரை மட்டும் என்னை தாழ்த்துகிறேன். அன்பின் கரங்களை என்றும் என்னை ஒவ்வொரு நாளும் நீங்கள் நடத்தும் போது சொல்லி, ஆண்டவரே என்னை உங்களுடைய கரத்தில் நான் தருகிறேன், இனி நான் அல்ல நீ தான் என்னை சுமக்கணும், தப்பிவிக்கணும், நடத்தணும் சொல்வது போல. இந்த மீண்டும் அந்த ஒரு சரணம் மட்டும், எம்மையும் உம்மை போல மாற்றவை. அப்படின்னா நம்ம பண்ணுற காரியம் எல்லாமே எப்படி தான்? ஆமாம், நமக்கு பக்கத்து வீட்டுக்காரன் கேட்டால் தெரிஞ்சிடும். பண்ணுறது எல்லாம் தவறான காரியங்கள். இயேசு சொல்கிறார், நம்மை மாற்றுவதற்காக அவர் நம்ம செஞ்சிருக்கிறார். அவர் தன்னுடைய இரத்தத்தையே செஞ்சிருக்கிறார். அவரை போல மாற வேண்டும், அவரை போல குணாதிசயங்களை செய்யணும், வரணுமா? அதுலேருந்து லேச முடிவுக்குள்ள அவர் என்னென்ன பண்ணாரு, என்ன குணாதிசயத்தோடு இருந்தாரு, எங்கெங்கெல்லாம் சென்றாரு, எப்படி பேசினாரு, எப்படி தன்னை தாழ்த்தினாரு, என்ன வார்த்தைகள் பேசினாருன்னு சொல்லி நீங்கள் வேதாந்தம் அநேக காரியங்கள் பார்க்கணும். நம்ம பேசுறது எல்லாம் 1000 வார்த்தை பேசுகிறோம், ஆனால் இயேசு பேசுறதெல்லாம் 10 தான் இருக்கும். புரிஞ்சிருக்கீங்களா? ரொம்பலாம் தொலைலாம் பேசவே மாட்டார். ஷார்ட்டாக பேசிட்டு ஷார்ட்டாக பெரிய காரியங்களை செய்தது போல என்னை உம்மை போல மாற்ற ஜீவன் தந்திரன்னு சொல்லி உற்சாகமாக இந்த ஒரு சரணை பாடுவோம். உம்மை போல் மாற்றிடவே ஜீவன் தந்தீரன்றோ. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே ஜீவன் தந்தீரன்றோ. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம், தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே. ஏற்று என்றும் நடத்தும், ஏற்று என்றும் நடத்தும். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை தூக்குங்க நல்லா. அப்படி தூக்குனா என்ன ஆகுதுன்னா, அப்படி ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். பார்க்க அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? சும்மா காலை இப்படி தூக்குனா தூக்குவீங்க. சுகர் குறையும்ப்பா நீங்கள் இப்படி தூக்குனா தூக்குவீங்க. உடம்பு குறையும்னா அதெல்லாம் நம்ம செய்வோம். ஆனால் ஹல்லேலூயானா மட்டும் அப்படின்னு அப்படிலாம் இல்லை. நீங்கள் சூப்பர் தங்கமான ஆட்கள்லாம் கொஞ்சம் இப்படி தூக்கிட்டீங்க. என்ன பண்ணணும்? ஹல்லேலூயா, சூப்பர், குட். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக பாடலை பாடுவோம். பாடல் நம்பர் 11. நான் உம்மை பற்றி இரட்சகா வீண் வெட்கமடையேன், பேரன்பை குறித்து ஆண்டவா நான் சாட்சி நான் கூறுவேன். சிலுவையில் அண்டையில் நான் நம்பி வந்து நிற்கிறேன், பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரம் எனது உள்ளத்திலே பேரானந்தம் பொங்கணும். எங்கே வந்துட்டீங்க நீங்கள்? சிலுவையில் அண்டையில். நல்லா கவனிச்சுக்கணும். நீங்கள் சிலுவையில் அண்டையில் நான் வந்துவிட்டு சொன்னால், ஒரு நிழலில் கீழே எவ்வளோ இளைப்பாறுதல், சுகம், மகிழ்ச்சி, சந்தோஷம்
எப்படி இருக்கிறதோ அதே போல சிலுவையில் அண்டையில் இருக்கின்ற காரம் பாவபாரம் எல்லாம் நீங்கும், சாபங்கள் ஒழியும், வியாதிகள் மாறும், எல்லா விதமான தீய குணங்களும் மாறும். நான் உண்மையை நேர்க்கி பார்ப்போம்னு சொல்லி நாம் பாடுவோம். பாடல் நம்பர் 11. உற்சாகம் பாடுங்க. எனக்கு இந்த மியூசிக் எனக்கு இது ஜாயிண்ட் ஆகாது. ஏன்னா நான் ஒரு 8 வருஷமாக சபையில் வேறு இருந்திருக்கிறேன். மியூசிக்கே இல்லாமல் வளர்ந்துட்டேன். அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிடணும், உற்சாகமாக தம்பியோடு சேர்ந்து நீ பாடிடணும். சரியா இல்லையா? சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரம் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். ஆவுந்த நல்ல நாமத்தை நான் நம்பி சார்வதா சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரம் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். மாவல்லவா கீழுண்மையை காண்டுணர செய்தி புவித்த பொருளை விடாமல் காக்கிறேன். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரம் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். மாட்சியோடு வாருவி அப்போது காலிப்பேன். ஓர் வாசஸ்தலம் கொடுப்பீர், மெய் பாக்கியமடைவேன். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரம் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். அடுத்ததாக பாடல் புஸ்தகத்திலே 3வது பாடல், கல்வாரின் கருணை இதே காயங்களில் காணுதே, கர்த்தர் இயேசு பார் உனக்காய் கஷ்டங்கள் சகித்தார். இந்த பாடல் நம்ம எழுந்தின்று பாடுவோம். எல்லோரும் எழுந்து நின்று இந்த பாடலை நாம் பாடுவோம். இந்த பாடலை பாடுவதுக்கு முன்னதாக நான் ஒரு இதை நினச்சிக்கோங்க, நான் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு எல்லாம் புரியும். எந்திரிச்சிட்டிங்களா? கொஞ்சம் வயசானவங்கள கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அது சாக்கு போக்குன்னு செஞ்சிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஸ்டோரி சொல்லிவிட்டு இந்த அடுத்த ஒரு பாடலை பாடிடுவோம். ஒரு மனிதன் இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய சக்தி எதுன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தானா. இப்போ திடீர்னு போகும்போது ஒரு பெரிய கட்டிடத்தில் போகும்போது அப்போ இவ்வளோ பெரிய கட்டிடத்தையே தாங்குறதுன்னு தான் இரும்பு தான். இப்போ இரும்பாக தான் செஞ்சுருக்கோம், பெரிய சக்தியாக இருக்கும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அந்த இரும்புக்கிட்ட போய் கேட்டாராம், நீ தான் அந்த உலகத்தில் பெரிய சக்தியான்னு கேட்டோன்னா அந்த இரும்பு சொல்லிச்சான், அப்பா நீங்கள் பார்க்க பெருசாக இருக்க போல இருக்கலாம், ஆனால் பெரிய சக்தி கிடையாது. அந்த நெருப்பு என் மேலே பட்டுச்சுன்னா நான் நெருப்போடு நினைஞ்சிடும், என்னை அழிச்சிரும்.
ஆனால் நெருப்பு தான் பெருசு, நீ போய் கேட்டுக்கோன்னு சொல்லிட்டு அந்த இரும்பு சொல்லிச்சான். இந்த மனிதன் ஒரு தேடலோட நெருப்பிட்ட போகிறாராம். நெருப்புன்னு சொல்லிச்சான், அப்பா நெருப்பே நீ தான் பெரிய ஆளா அப்படின்னு கேட்கணும். இப்பா நான் பெரிய ஆளா எல்லாத்தையும் அழிச்சிருவேன், ஆனால் தண்ணி மட்டும் என் மேலே பட்டுச்சுன்னா அவ்வளோதான் புசுக்குன்னு போயிடுவேன்னு சொல்லிச்சான். சரி அப்போ தண்ணி தான் பெரிய சக்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தேடலில் தண்ணிகிட்ட போய் கேட்குறாராம். இப்போ அவ்வளோ பெரிய அங்கே இரும்பை அழிக்கிற நெருப்பையும் அழிக்கிற சக்தி படைத்த நீர் தான் பெருசுனே. எப்பா சும்மா கடை, நான் சூரியன் என் மேலே வந்தால் கொஞ்சோன்னு இருக்கிற தண்ணி ஒன்றும் இல்லாமல் ஆளினை அழிச்சிருந்தோன்னே, அப்போ சூரியன் தான் பெருசு உயரத்திலே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே சூரியன்கிட்ட போய், சூரியனே நீர் தான் பெருசானே, நீ நினைக்கிறது ஓகே தான், பட்டு இந்த மேகங்க அந்த குறுக்க போகும்போது அப்போ என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஓ அப்போ மேகம் தான் பெருசுன்னு சொல்லிட்டு இந்த மனுஷன் மேகமே நீ சூரியனையே நீ மறைக்கிறனா கட்டாயம் நீ பெரிய ஆள் தான் அப்படின்னு நினைக்கும்போது அந்த மேகம் சொல்லிச்சான், பா மறைச்சிருவேன் உண்மைதான், ஆனால் அந்த காற்றுன்னு ஒன்று இருக்குது பாரு, எங்கேருந்து வரனே தெரியுது அப்படின்னு தூக்கிட்டே போயிடுது, அப்போ காற்றாதான் இருக்கும், நீ போய் கேட்டுக்கோன்னு சொல்லிச்சான். இந்த மனுஷனும் நம்மளை போல் அப்படி தேடி போயிட்டே இருந்தானா, காத்து கண்ணுக்கும் தெரிய மாட்டுக்க, நீ மேகத்தையே அசைக்கிற, அப்போ நீயா தான் இருக்கும் சொல்லும்போது, இப்போ கரெக்டு தான், நான் மேகத்தையே நான் தூக்கிட்டு நான் போயிடுறேன், காற்றுலாம் தூக்கி இந்த எல்லா பொருளையும் தூக்கிட்டு போகிறேன், நான் அசைக்க முடியாத ஒன்று இருக்குது, என்னது பாறை, அந்த பெரிய மலையை நான் அசைக்கவே முடியலப்பா, நானும் மோதி பார்க்குறேன் ஒன்றுமே முடியலை, அப்போ அதுதான் சக்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மனிதன் அப்போது நேராக போய் அந்த கண்மலைகிட்ட கேட்குறான், அந்த ஒரு பெரிய மலைகிட்ட கேட்குறான். அந்த மலை சொல்லிச்சான், நீ பார்த்தா பெருசாக இருக்கேன் எல்லாம் கரெக்டு தான், இந்த மனுஷன்னு ஒருத்தர் இருக்கான் பாரு, ஒரு சின்ன ஊழியை தூக்கிட்டு வந்து அடிச்சு என்ன தூக்கிட்டு போயிடுறான்ப்பா, ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிறான், மனுஷன் தானே. மனுஷனா? சரி இவனும் நம்மளை போல் கொஞ்சம் கஷ்டப்பட்ட படிப்பறிவு இல்லாத ஒரு தெரியாத இருக்கும்போது மனுஷன் ஒரு நல்லா படித்த நேர்த்தியான விஞ்ஞானிகிட்ட போய் கேட்டானா, மனுஷன் நம்ம ஓகே தான், ஆனால் அந்த இடையில ஒன்று வருது பாரு மரணம்னு ஒன்று, அது நம்மளையே தூக்கிட்டு எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் சரி, எவ்வளோ ஞானவனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பலமுள்ளனாக இருந்தாலும் சரி, இந்த மரணம் ஒன்று வந்து தூக்கிட்டு போயிடுற, மரணமாக தான் பெருசாக இருக்கும், நீ போய் மரணத்திட்ட கேட்டுக்கேன்னு சொன்னாரான். இந்த இவனு போயிட்டு சந்தோஷத்தில், எப்பா மரணமே நீயா தான் பெருசு, எல்லாத்தையுமே சாப்பிட்ற எல்லா ஒன்றா பார்த்துட்டேன், நீயா தான் பெருசாக இருப்பான்னு சொல்லிச்சான். இந்த மரணம் அழுதுகிட்டே இருந்துச்சான், ரொம்ப கண்ணீர். அவன் சொன்னானா, ஐயா என்னையா சொல்கிற, மனுஷனோட நீ பெருசு, மேகங்களை விட நீ பெருசு, அப்போ நீயா தான் பெருசாக இருக்குன்னு சொன்னோன்னே இந்த மரணம் சொல்லிச்சான், உண்மைதான், எல்லாத்தையும் நான் வாரிட்டேன், ஒருத்தர் மட்டும் நாளைச்சும்ல வாரவே முடியல, எல்லாத்தையும் நான் தூக்கிட்டேன், எல்லாத்தையும் விட நான் பெரிய சக்தியை நான் காமிச்சேன், நான் ஒருத்தரை மட்டும் என்னால் தூக்கவே முடியலை, தூக்குனேன். அவர் என்ன பண்ணிட்டாரு, உயிரோடு வந்துட்டாரு. உயிரோடு வந்தவர் தான் யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரியிலே மரணத்தையும் பாதாளத்தையும் எல்லாம் ஜெயித்தவர், அவர்தான் பெரிய சக்தி. அல்லேலூயா. நீ மறந்துடவே கூடாது, சொல்லும்போது எனக்கு ஒரு புல் அரிக்குது. சரி, இந்த பாடலை பாடி நம்முடைய ஒப்பு கொடுப்போம். பாடல் நம்பர் 3. கருணாயிதே காயங்களில் காணுதே, கர்த்தரேசு பாருணகாய் கஷ்டங்கள் சாகித்தாரே, கர்த்தரேசு பாருணகாய் கஷ்டங்கள் சாகித்தாரே, விலையேறப்பெற்ற திருரத்தமே அவர் விழாவில் நின்று பாயுதே, விலையேறப்பெற்ற திருரத்தமே அவர் விழாவில் நின்று பாயுதே, விலையேறப்பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே, விலையேறப்பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே, வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ
ரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. சிந்தையிலே ஆனந்தமும் நிந்தைகள் நின்றவராய் தொங்குகின்றார் பாதகன் போல் மங்காவால் வலிக்கவே. தொங்குகின்றார் பாதகன் போல் மங்காவால் வலிக்கவே. பெற்ற திருரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. எந்தனுக்காய் கல்வாரியில் இந்த பாடுகள் பட்டி தந்தையேவும் அன்பினாயே சிந்தித்தே சேவை செய்வே. தந்தையேவும் அன்பினாயே சிந்தித்தே சேவை செய்வே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. மனுஷனை நீர் நிலைக்கவும் அவரை விசாரிக்கவும் மண்ணில் அவன் எம்மாத்திரம் மன்னவாவும் தயவே. மண்ணில் அவன் எம்மாத்திரம் மன்னவாவும் தயவே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. கல்வாரியின் கருணையிலே காயங்களில் காணுதே. கர்த்தரேசு பாருணகாய் கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தரேசு பாருணகாய் கஷ்டங்கள் சகித்தாரே. அல்லேலூயா. உட்காந்துக்கோங்க. 17வது பாடல் 16வது பாடல் விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா உந்தன் சிலுவை என்னென்ன. பாடல் 16. சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை சுந்தரமிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும் இந்த கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை
எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே. விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. குருசே ஆசிகளாம் ஊற்றப்பட்ட ஜீவநதியாம் துங்கரத்த ஊற்றில் மூழ்கை தூய்மையடைந்தே மேன்மையாகினேன். இந்த கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. சென்னி வீழா கை காணிஞ்சு சிந்தோடன்பு மண்ணாயிலை போன்ற காட்சி என்னாரிலுமே எங்கும் காணேன். விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. நாம் நின்றவாறு தலைகளை தாழ்த்து நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரமபிதாவே கர்த்தாவே, இந்த நேரத்தில் ஆண்டவர் உம்முடைய சமூகத்துக்கு நேராக நாங்கள் படைத்த ஒவ்வொரு காணிக்கைக்காக ஜெபிக்கின்றோம். உம்மிடத்தில் பெற்றுக்கொண்ட மேன்மைகளை நாங்கள் எண்ணி உம்முடைய சமூகத்துக்கு நேராக நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுத்துக்கின்றோம். இதற்கான நன்மைகள் ஆசீர்வாதங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் 60-100 பெருகவும் தேவனின் கிருபை பாராட்டி அவர்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய அன்பை எண்ணி உம்முடைய பாதத்துக்கு நேராக எங்களே நாங்கள் அர்ப்பணித்திருக்கின்றோம். நீர் ஏற்றுக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. யாவரும் உட்காருவோம். ஹல்லேலூயா.